நீ வேலையில வந்து பாக்குற நல்லா படிச்சு இப்பதான் ஒரு பிளான் சொல்லிடுறா நீங்க தான் சம்பளம் வாங்கினா தான் குடி மாட்டீங்க நீ வேலை வந்து அப்ப நான் நேற்று சொல்றா நான் வருமா காட்சி 2 வேலையை பார்த்துட்டு போ அனுஷ்கா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிக்கிறாங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க இப்ப ஈபிஎஸ் பாடம் நடத்த போறேன் குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க யாரு இங்க வந்து அதிகாரிமா இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஊர்ல யாரா குழந்தை தொழிலாளி இருக்காங்களா வீட்டுல யாரும் இல்லையா யார் நீங்க வணக்கம் வணக்கம் உங்க பையன் ஸ்கூல் போற அது எங்க ஸ்டவுன்னு வந்துச்சா உங்க பையன் வேலைக்கு போயிருக்கான் அதுக்கு நீங்க கேக்குறீங்க அது ஊர்ற இங்க பாரு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு கேக்குறாங்க நான் உங்களுக்கு பிரச்சனை நீ ஏன் ஸ்கூல் போக மாட்டே நான் ஸ்கூலுக்கு போறேன் கண்ணப்பா பட்ட சுடுகாட்டுங்க போறேன் அல்ல நீங்க எங்க வேலையை பார்த்து போங்க கொலுசு தள்ள தாங்கல கதவு மூடுவேன் ஏன்னா அந்த பக்கத்து ஏரியில போய் கத்துங்க நீ போட்டு கொடுங்க சமாதானம் இல்லீங்க நான் எதுக்கு பண்ணு கொடுக்குறேன் நீ தான பண்ணு கொடுத்தா ஏன் அது என்ன சட்டுங்க தானே ஆமா இருக்குது ஐயோ நீங்களே என்ன சொல்லி இப்படிதான் ஏமாத்திங்க எடுக்கிறீங்க பார்த்தாலும் இந்த குடும்பமே படிக்கல நினைக்கிறேன் அதனால தான் அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க எப்படியாவது அந்த பையனை ஸ்கூலுக்கு வர வைக்கணும் ஆமா குலாப் ஜாமுன் உப்பு பண்ணுமா மலர்த்து பண்ணுமா சக்கரை பண்ணுமா சரி நான் சக்கரை பண்ணி குலாப் ஜாமுன் செய்றேன் செஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் கடை வச்சுக்கணும் அப்புறம் குலாப் ஜாமுன் சேர்த்து போடணும் அப்புறம் பண்ணோம் அப்புறம் இது பண்ணோம் அது பண்ணோம் அதுதான் என் போட்டு போயிட்டா டிவி வாங்கி வச்சுக்கிறேன் ஒரு டிவி வாங்கி இதுவும் மூட்டை துட்டு இல்லை சரியா நான் வட்டி போட்டு வாங்கி வச்சுக்கிறேன் துட்டு வணக்கம் இங்கே செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசினர் உயர்நிலை பள்ளி இளைஞர் குன்றத்தில் காமராஜர் விருதாக பி அனுஷ்கா என்ற மாணவிக்கு 10,000 ரூபாய் பரிசாக சரி நீ ஆனா போறீங்க நான் போய் தூங்குறேன் பள்ளிக்கூடத்துல சேரணும் 5 நிமிஷமா நீ வாடா பள்ளிக்கூடத்துல புரிஞ்சு வேலை படிக்கிற எதுக்கு அன்னைக்கு அடிக்கிறா ஆயா நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் பச்சா படிக்கும் படியா கட்டி போட்டோம் போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவோம் பள்ளிக்கூடத்துல சேர்த்து போறோம் எதுக்கு பள்ளிக்கூடமா போயா கல்வி அடிச்சு குளிச்சுட்டு வா போ சாப்பாடு செஞ்சாங்க பள்ளிக்கூடம் தேவைமா வேடா பசு தூத்துன்றா உள்ள வரலாமா டீச்சர் வரலாமா பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் சேர்த்துடலாம் அடி
அடிக்காதீங்க வச்சிருக்கீங்க. உன் பேர் என்னடா தம்பி? ரமேஷ். உங்க அம்மா பேரு முனிமா. நான் சொன்னதுக்கு நீ தானே பதில் சொல்ல அக்கா, நீனே சொல்ற. அப்பா பேரு குப்புசாமி. நம்ம வந்து இப்ப ஈஸ்டியல் கார்டு நடத்த போறோம். இது நம்ம காட்டுமா? ஆமா சந்தோஷ். ரமேஷ், ரமேஷ் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமாங்க. நீ நல்லா படிக்கிற நினைக்கிறேன். ஆமாங்க. நல்லா படி, இதே மாதிரி தான் நல்லா படிக்கணும். ஓகேங்க. கை கொடு. ஆமா மேடம், என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க பேர் என்ன? ரமேஷ். ரமேஷா? நீங்க தானே குழந்தை தொழிலாளி? சின்ன வயசுல இருந்தா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க வீட்டுக்கு உங்க ஸ்கூலுக்கு வந்த அதிகாரியே நான் தான். ரொம்ப நன்றிங்க மேம், உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன். இது ஒன்னோடய முடிய கூடாது. உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஊர்ல யாரா குழந்தை தொழிலாளின்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். கண்டிப்பா மேம். நீதி கருத்து இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சின்ன வயசுல 500 ரூபாய் 200 ரூபாய் கூலிக்கெல்லாம் வேலை செஞ்சு மாடு மாரி வேலை செஞ்சேன். ஆனா அப்புறம் என்னுடைய வாழ்க்கை சரியானதுனால இன்னைக்கு நான் 4 பேருடைய உயிரை காப்பாற்ற ஒரு பதவியில இருக்கேன். நம்மளும் யாரும் சின்ன வயசுல வேலைக்கும் போவோம், நல்லா படிச்சு பசுமா இருக்கணும். தேங்க்யூ. மாசற்ற வாழ்க்கையை தடுப்பதற்காக வருகிறேன். என் பேர் ஜி ஹேமாவதி. குடும்ப வருமானமா கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? அடுத்த வாட்டி வாங்கி தரமா? அப்புறம் ஏன் சண்டை போட்டுருக்க? எந்த விஷயம் கேட்டாலும் குடும்ப வருமான்னு சொல்றாங்க. அம்மா நீ அப்படி தானே நடந்துக்கணும். சரி என்னடி பண்ணது? இப்போ நான் போய் விளையாடிட்டு வரேன். பத்திரமா விளையாட்டு வாமா. இன்னைக்கு தீபாவளி தானே, கை கொடு. இன்னைக்கு தீபாவளி நல்லா எடுத்து. தீபாவளி நல்லா இந்த பட்டாசு வெடிக்கல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மாசு தான் வாழ்க்கை வாழலாமா? வாழலாம் நீ. சரி வாடி. என் பேர் சொன்னாக்கா. பண்ண மாட்டேங்க. சரி அக்கா. சரி அப்பா 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 போன் பண்ணப்பா. கொடுப்பா. எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்ச நேரத்துக்கு. நைட் பண்ணி. அதுக்கு நான் மாதிரி பண்ண தவறு சின்ன வயசுல படி மாதிரி விளையாடி வேலை பண்றதுனால நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கறேன்ல, நான் நல்லா இருப்பேன். உனக்கு தான் அப்பா ரெடிங்க. உங்க அப்பா மட்டும் தான் உன்னை பாத்துறாரு. அவனுக்கு அம்மா ரெடி, உங்க அப்பா மட்டும் தான் புரிஞ்சு கொடி. குடும்ப கஷ்டம். குடும்ப கஷ்டம் டெஸ்ட் எடுக்கணும்னா குடும்ப கஷ்டம். பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்தா குடும்ப கஷ்டம். பட்டாசு வாங்கி கொடுக்கணும்னா குடும்ப கஷ்டம். என் வாழ்க்கை நானே பாத்துக்கலாம், அதுவும் குடும்ப கஷ்டம். ஏன்னா நான் இந்த குடும்பத்துல இருந்து பிறந்தனோ. உனக்கு உங்க அப்பா மட்டும் தான் உன்னை பாத்துக்கிறாரு. புரிஞ்சு நடந்து கொடி. சரி புரிஞ்சுக்கிறேன். என்ன பண்றது? வாங்கி சாப்பிடுறது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியணும்ல. வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஃபேக்டரி போய். ஊரே நாசமா போயிடும். சரி